அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எல்எஸ்ஜியோட பெஸ்ட் பிளேயிங் லெவனை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கேஎல் ராகுல் லீட்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ். ஸோ பிளேயிங் லெவனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒன்று கிளியராக சொல்லிக்கிறேன். கேஎல் ராகுல் லாஸ்ட் சீசன் எல்எஸ்சிக்கு ஓப்பனராக தான் விளையாடினாரு. பட் சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், எக்ஸ்பர்ட்ஸில் இருந்து மீடியா பீப்புள்ஸ் வரைக்கும் சொல்கிறது என்னன்னா, இந்த இயர் T20 வேர்ல்டு கப் நடக்க போகிறதுனால இந்த இயர் T20 வேர்ல்டு கப் நடக்க போகுது. ஸோ கேஎல் ராகுல் அதில் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக தான் விளையாடுவார். இது வரைக்கும் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எல்எஸ்சிலையும் அவர் மிடில் ஆர்டரில் தான் விளையாடுவாருன்ட்டு செட் ஆஃப் பீப்புள் சொல்கிறாங்க. அதை மைண்டில் வச்சுட்டு தான் இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ண போகிறோம். எல்எஸ்ஜியோட ஓப்பனர்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டோம்னா டிகாக் அண்ட் தேவ்தத் படிக்கல். டிகாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓப்பனர்னா எப்படி பவர் பிளேயை யூஸ் பண்ணிக்கணுமோ அந்த அளவுக்கு பக்காவாக பவர் பிளேயை யூஸ் பண்ணக்கூடிய பிளேயர் தான் டிகாக். புல் ஷாட்னாலே ரோஹித் சர்மான்னு சொல்கிறோம். பட் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா டிகாக் அடிக்கக்கூடிய புல் ஷாட்டும் அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். இனிஷியலாகவே அடித்து ஆடக்கூடிய பிளேயர் தான். சப்போஸ் பேட்டில் படலைன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிடுவார். சப்போஸ் பேட்டில் நல்லா பட்டுருச்சுன்னா ஒரு மேட்ச் வின்னராக டிகாக் மாறிடுவார். இதுதான் உண்மை. விக்கெட் கீப்பிங்லையும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு விக்கெட் கீப்பர். சவுத் ஆப்பிரிக்காவுக்கு கேப்டன் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இன்டர்நேஷனல் அண்ட் ஐபிஎல் எக்ஸ்பீரியன்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் டிகாக்கோட எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக எல்எஸ்சிக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சீசன் அவருக்கு பிரேக் த்ரூ சீசனாக அமைதாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். செகண்டு நம்மளோட தேவ்தத் படிக்கல். தேவ்தத் படிக்கல் இந்த வருஷம் எல்எஸ்சிக்கு தான் விளையாட போறாரு. லாஸ்ட் சீசன் இவர் ஆர்ஆர்ட்ட இருந்தாரு. ஸோ இவரை ட்ரேட் பண்ணாங்க நம்மளோட எல்எஸ்சி. அண்ணன் ஆவேஸ் கான் இங்கிருந்து அங்கே கொடுத்துட்டு அங்கிருந்து வாங்கப்பட்ட பிளேயர் தான் படிக்கல். ஆர்ஆர்ல மோஸ்ட்லி இவருக்கு சான்சஸ் கிடைக்கவே இல்லை. எல்லா மேட்சஸும் விளையாடக்கூடிய பிளேயரான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துச்சு. பட் எல்எஸ்சியில் இவருக்கு சான்சஸ் கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இப்போ நம்மளோட பிளேயிங் லெவன்லையும் இவர் ஆஸ் அ ஓப்பனராக தான் கன்சிடர் பண்ணிருக்கோம். நல்ல பொட்டன்ஷியல் பிளேயர் தான். ரீசெண்டாக நடந்த 5th டெஸ்ட் மேட்ச்லையும் இவருக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. அதுலேயும் நல்ல பெர்ஃபார்மன்ஸஸையே பண்ணார். ஸோ இந்த வாட்டி எல்எஸ்சிக்கும் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸஸ் பண்ணுவாருங்கிறது என்னோட தாட். எல்எஸ்சியோட பிளான் என்னங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ தேர்ட் பிளேஸ் தீபக் ஹூடா டீம் இந்தியாக்காக T20ல ரெப்ரசன்ட் பண்ணி ஆஸ் அ ஓப்பனரா ஒரு செஞ்சுரி வச்சிருக்காருன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமா, அதுதான் உண்மை. அயர்லாண்டுக்கு எதிராக நினைக்கேன் ஒரு வேற லெவலான பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருப்பாரு. சப்போஸ் எல்எஸ்சி 2 லெஃப்ட் ஹேண்டரை ஏன் நம்ம ஓப்பனிங் எடுத்துட்டு போகணும்னு நினைச்சாங்க அப்படின்னா தீபக் கூட ஓப்பன் பண்றதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்கு. பட் அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் சீசன் டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் பண்ணிட்டு இருந்தாரு. பட் எதிர்பார்த்த அளவுக்கு அவர்கிட்ட இருந்து பெர்ஃபார்மன்ஸஸ் வரல. இந்த சீசன் அவருக்கும் பிரேக் த்ரூ சீசனாக அமைதாங்கிறத நம்ம பார்க்கணும். பேட்டிங் டீசன்ட் பேட்ஸ்மேன் தான். பவுலிங்கும் ஆஃப் ஸ்பின் போடக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கு. ஃபீல்டிங்கை பொறுத்த வரைக்கும் நல்ல எக்ஸலண்டாக தான் இருப்பாரு. ஸோ இந்த சீசன் தீபக் ஹூடாக்கு ஒரு பிரேக் த்ரூ சீசனாக அமையட்டும். ஸோ இந்த சீசன் அவரோட பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபோர்த்து கேப்டன் கேஎல் ராகுல் லாஸ்ட் இயர் ஸ்டார்டிங் ஆஃப் த சீசன்ல எல்எஸ்டிக்கு விளையாடினாரு. பட் ஃபீல்டிங் பண்றப்ப இன்ஜுரி ஆகி செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசனை முக்கியமான டைம்ல வெளியே போற மாதிரி ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் வித்தவுட் கேஎல் ராகுல் தான் அவங்களோட குவாலிஃபயர்ஸே விளையாடினாங்க. ஸோ இப்படி லாஸ்ட் சீசன் அவருக்கு பாசிட்டிவாக அமையல. இந்த சீசன் நல்ல ஒரு கம்பேக் கொடுப்பாரு அப்படின்ட்டு நம்பப்படுது. அண்ட் இந்த டைம் T20 வேர்ல்டு கப்பும் வர்றதுனால இவர் ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக தான் டீம் இந்தியாவுக்கு விளையாடிட்டு இருக்காரு. அண்ட் அதை தான் டீம் இந்தியாவும் விரும்புறாங்க. ஸோ அதை மைண்ட்ல வச்சு இந்த வாட்டி இவர் மிடில் ஆர்டர்ல விளையாடுவாருங்கிறது தான் என்னோட தாட். ஏன்னா இவர் ஆஸ் அ கேப்டன்ங்கிறதுனால இவரோட டெசிஷன் மேக்கிங்க்கு கண்டிப்பா ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ கேஎல் ராகுல் மிடில் ஆர்டர்ல இந்த வாட்டி விளையாடி நல்ல பெர்ஃபார்ம் பண்ணி அதையே டீம் இந்தியாவுக்கும் ரெப்ளிகேட் பண்ணாரு அப்படின்னா அது கண்டிப்பா ஒரு ஹாப்பி நியூஸாக எல்எஸ்சி ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்ல டீம் இந்தியன் ஃபேன்ஸுக்கும் அமையும். 5th நிக்கோலஸ் பூரானை மாதிரி ஒரு அதிரடி பிளேயரை ரீசெண்ட் டைம்ல நான் பார்த்ததே இல்லை. அந்த அளவுக்கு இவரோட பேட் ஸ்விங் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஸ்பின்னர்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ன்ட்டு யாரையுமே பாரபட்சம் பார்க்காம அடிக்கக்கூடிய பிளேயர் நிக்கோலஸ் பூரான். வெஸ்ட் இண்டீஸ்க்கு கேப்டன்சி பண்ணியிருக்காரு, விக்கெட் கீப்பிங் பண்ணியிருக்காரு. இப்படி நிறைய அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு. பட் எல்எஸ்சி இவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது டீசன்ட் ஃபீல்டிங்கும் பயங்கரமான பேட்டிங்கும் தான். இதை இந்த சீசன் இவர் கொடுத்தாருன்னா அவரோட ஜாப் டன், அவ்வளோதான். 6th நம்மளோட மார்க்கஸ் ஸ்டோய்னிஸும் நல்லா அடிச்சு ஆடக்கூடிய பிளேயர் தான். டீம் ஆஸ்திரேலியாவுக்கு நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஆஸ்திரேலியா நடக்கக்கூடிய பிக் பாஸ்ல ஆஸ் அ ஓப்பனரா நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. பட் இங்க மிடில் ஆர்டர் பிளேயர் தான். லாஸ்ட் இயர்லாம் நல்ல பெர்ஃபார்மன்ஸஸே நிறைய மேட்சஸ்ல கொடுத்தாரு. பவுலிங் போடக்கூடிய கேப்பபிலிட்டியும் இருக்கு. எல்எஸ்டியும் கொஞ்சம் ஸ்லோ பிச்சாக தான் இருக்கும். ஸோ நிறைய விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கும் நல்ல வாய்ப்புகள் இருக்கு. யூஸ்வலா ஃபாரின் பிளேயர் ஸ்பின்னர்ஸ்க்கு தான் கொஞ்சம் தடுமாறுவாங்க. பட் ஸ்டோய்னிஸ் பேக் ஆஃப் த ஃபுட்ல போய் லெக் சைட் கிளியர் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இவர்கிட்ட நேச்சராகவே இருக்கு. ஸோ
இவரும் எப்பவும் போல யூஸ்வலா அவரோட ரோலை எல்எஸ்சிக்கு கொடுத்தாலே அது பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்ன பண்றாருங்கிறத நம்ம பார்க்கலாம். 7th குருணால் பாண்டியா. லாஸ்ட் சீசன் ஒரு கேஎல் ராகுல் ஆப்சன்ஸ்ல டீமை லீட் பண்ணது நம்மளோட குருணால் பாண்டியா தான். ஒரு டீசன்ட் ஆல்ரவுண்டர், லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஆடக்கூடிய கேப்பபிலிட்டி உள்ள ஒரு நேச்சுரல் பிளேயர். டீம் இந்தியாவுக்கான சான்சஸ் இவருக்கு கிடைக்கலனாலும் விளையாடி இருக்காரு. பட் ஒரு பொட்டன்ஷியல் ஆல்ரவுண்டர் தான். ஃபீல்டிங் எக்ஸலண்டா பண்ணுவாரு. பட் இந்த சீசன் அவருக்கு ஒரு பிரேக் த்ரூ சீசனா அமைதாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 8th பிளேஸ் நம்மளோட ரவி பிஷ்னாய். எல்எஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸலன்ட் லெக் ஸ்பின்னர். யூஸ்வல் லெக் ஸ்பின்னர் மாதிரி இவரோட பவுலிங் இருக்காது. லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்குலாம் குத்தி அவையில பால் போகும். அதை ஃபேஸ் பண்றதுக்கு ரியலாவே ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அண்ட் இவரோட ஸ்பின் பவுலிங்கும் மித்த பவுலர்ஸை கம்பேர் பண்றப்ப கொஞ்சம் குயிக்கா இருக்கும். இதை பேட்ஸ்மேனால ரீட் பண்ண முடியாம அவுட் ஆன பேட்ஸ்மேன்ஸ் நிறைய பேரே இருக்கிறாங்க. அண்ட் இவரோட இந்த ஸ்பெஷல் டேலண்ட் தான் டீம் இந்தியாவுக்கும் ரெகுலரா விளையாடுற ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கு. அதையும் பக்காவா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ஒரு உண்மையை சொல்லணும்னா இவரோட அடிஷனால மட்டுமே யூசி சஹல், வருண் சக்கரவர்த்தி இந்த மாதிரி லெஜெண்டரி லெக் ஸ்பின்னர்ஸ்க்கு இந்தியன் டீம்ல இடம் கிடைக்காம போயிருச்சு. 9th பிளேஸ் ரீசெண்டா வெஸ்ட் இண்டீஸ்க்கு பயங்கர பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்த சமர் ஜோசப். மார்க்வுட் தான் எப்பவுமே இந்த பிளேஸ்ல விளையாடுவாரு. ரீசெண்டா அவரு ஐபிஎல் ஸ்கிப் பண்ண அவருக்கான ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக சமர் ஜோசப்பை பிக் பண்ணாங்க. ஸோ இவர் யாருங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆஸ்திரேலியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட்ல பயங்கர பவுலிங் போட்டு வெஸ்ட் இண்டீஸை இன்னும் ஆஸ்திரேலியாவில் வின் பண்ண வச்சவர் தான் நம்மளோட சமர் ஜோசப். இவரோட லைஃப் ஸ்டோரி நம்ம சேனல்லே நம்ம ஃபுல்லா போட்டிருக்கோம். இதெல்லாம் பார்த்துட்டு போய் அதை கம்ப்ளீட்டா பாருங்க. ஸோ ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு நூபி தான். எந்த அளவுக்கான பெர்ஃபார்மன்சஸ் ஐபிஎல்ல குறிப்பா லிமிடெட் ஓவர்ஸ்ல பண்ண போறாருங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டீசன்ட் பெர்ஃபார்மன்சஸ் கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில எடுத்திருக்காங்க. நம்மளும் இவரை பிளேயிங் 11ல ஆட் பண்ணிருக்கோம். சப்போஸ் இவரை ட்ரை பண்ண யோசிச்சாங்க அப்படின்னா இந்த பிளேஸ்ல நவீன் உல்கர் தான் எடுத்துட்டு போவாங்க. பட் சமர் ஜோசப் ஒரு நல்ல நேமை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறதுனால அவர் பிளேயிங் 11ல போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. 10th யாஷ் தாக்கூர். ஒரு டீசன்ட் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர். நல்ல பேஸ் இருக்கு. ஒரு ஆர்த்தடாக்ஸ் பவுலர் தான். இவர் மேல எல்எஸ்சி பெரிய ட்ரஸ்ட் வச்சிருக்கத லாஸ்ட் சீசனே காட்டினாங்க. ஏன்னா நிறைய மேட்சஸ்ல இவருக்கு விளையாடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த ஒரு காரணத்தினால மட்டுமே இவரை நம்மளோட பிளேயிங் 11ல எடுத்துட்டு போறோம். பட் ஓரளவுக்கான டீசன்ட் இந்தியன் பேசர் தான். இவரை விட்டாலும் மற்ற நல்ல கண்டஸ்டன்ட் டீம்ல இல்ல. அண்ட் எல்எஸ்சியும் இவர் மேல பெரிய இன்ட்ரெஸ்ட் ஷோ பண்ற காரணத்தினால இவரை நம்ம 11th வச்சிருக்கோம். 11th மொஷின் கான். ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர். எல்எஸ்சிக்கு டீசன்ட் பெர்ஃபார்மன்சஸ் எல்லாம் கொடுத்திருக்காரு. நேச்சுரலாவே இவரோட பவுன்சர்ஸ் நல்ல அழகாவே இருக்கும். அண்ட் குறிப்பா பவுன்சரை விளையாட திணற பேட்ஸ்மேனுக்கு இவர் சிம்ம சொப்பனமாக அமைவாரு. நல்ல லெஃப்ட் ஆர்ம் குயிக் 145+ இவர் போட்டு நானே பார்த்திருக்கேன். நிறைய வேரியேஷன்ஸும் வச்சிருக்காரு. ஸோ இந்த சீசன் இவருக்கு எப்படி அமைதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தது தான் ஓவராலாக எல்எஸ்சியோட ஸ்குவாடு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சப்போஸ் இதில் ஏதாட்டும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இவங்களோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா ஃபினிஷர்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கிறாங்க. ஒரு நிக்கோலஸ் புரான், ஸ்டோய்னிஸ், குணால் பாண்டியான்ட்டு சரியான மிடில் ஆர்டர் அண்ட் ஃபினிஷர்ஸ் வச்சிருக்கிறது கண்டிப்பாக எல்எஸ்சிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக ஒரு ஐபிஎல் மாதிரியான டோர்னமெண்ட்ல. டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்துக்கிட்டோம்னா இந்தியன் பவுலிங் அட்டாக் பெரிய அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. எல்லாருமே யங் பிளேயர்ஸாக தெரியுறாங்க. இது எந்த அளவுக்கு எல்எஸ்சியை பாதிக்கும்ங்கிறது தெரியல. சப்போஸ் இவங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்காத அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த வாட்டி எல்எஸ்சி மிகப்பெரிய டீமாக தெரியுங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை. ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். நம்ம சேனல்ல இந்த மாதிரி கிரிக்கெட் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எக்கச்சம் கொடுத்துட்டு இருக்கோம். அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.